ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீட்ரூட்டில் அல்வா செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இது செய்கிறதுக்கு தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறேன். தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். ஒரு கப் தேங்காவுக்கு அரை கப் தண்ணி எடுத்துக்கிடலாம். நல்லா தேங்காவை பிசைஞ்சு தண்ணி அழகாக எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட்லேருந்து தோல் சீவி அதை நல்லா சீவி எடுத்துக்கிடலாம். ஏலக்காவையும் பொடிச்சு எடுத்துக்கிடலாம். அடுப்பை பற்ற வச்சு அதில் வானல் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதுலேயே முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அப்புறமா நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல பீட்ரூட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பால் கூட எடுத்துக்கிடலாம். தேங்காய் பால்லையே பீட்ரூட் நல்லா குழஞ்சி வேகட்டும். 1/4 கப் சீனி, பீட்ரூட் நல்லா வெந்து சுண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல ஏலக்காய் பொடியும் போட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கிடலாம். அந்த மணமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.